அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா துஹா. சூரா துஹா என்றால் முற்பகல் ஒளி. அல் குர்ஆனில் 93வது சூரா. இது மக்காவில் இறக்கப்பட்டது. இதில் மொத்தம் 11 ஆயத்துக்கள் உள்ளன. இந்த சூரா இறங்கிய காரணம் மிகவும் உருக்கமானது. சில நாட்கள் வஹி வராததால் உங்கள் இறைவன் உங்களை விட்டுவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலர் இகழ்ந்தார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி, உன் இறைவன் உன்னை விட்டு விடவில்லை, வெறுத்து விடவும் இல்லை என்று ஆறுதல் அளித்தான். இதன் மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் வந்தாலே அல்லாஹ் நம்மை மறந்துவிட்டான் என்று அர்த்தமில்லை. சோதனைக்கு பிறகு நிச்சயமாக இன்பம் இருக்கிறது. இந்த சூரா நம்பிக்கை வலுப்படுத்தும். மனக்கவலை, தனிமை, தளர்ச்சி இருக்கும் நேரத்தில் இதை ஓதுவது மனதை நிச்சயமாக அமைதிப்படுத்தும். மேலும் அல்லாஹு இதை நினைவூட்டுகிறான். நீங்கள் அனாதையாக இருந்தபோது பாதுகாத்தேன். வழி தெரியாமல் இருந்தபோது வழிகாட்டினேன். தேவையில் இருந்தபோது செழிப்பளித்தேன். ஆகவே அனாதையை துன்புறுத்தாதே. கேட்பவரை தள்ளாதே. உங்கள் இறைவன் அருளை பேசிக் கொள்ளுங்கள். இருள் வந்தாலும் கலங்காதீர்கள். துஹா நமக்கு கற்றுக் கொடுப்பது அல்லாஹு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். சோதனைகள் எல்லாம் வரும். அது இயல்பானது. அதனால் குர்ஆனில் அல்லாஹ் பல பாதைகளை நமக்கு காட்டியுள்ளான். அதனால் சோதனையில் இருப்பவர்கள் கலங்காதீர்கள். ஒளி நிச்சயம் வரும். உங்கள் வாழ்க்கையில் காத்திருங்கள் நம்பிக்கையுடன். இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குர்ஆனின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.